வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு 20 நிமிடத்தில் சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம். அதுவும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்ய போகிறோம். நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க எப்படி செய்கிறது இந்த சாம்பார் சாதம்னு. நம்ம செய்யக்கூடிய அளவு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சீரக சம்பா பச்சை அரிசி ஒரு கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசினாலும் எடுக்கலாங்க. பச்சை அரிசி எடுத்தால் சுவை கூடுதலாக இருக்கும். அதாவது சாப்பாட்டுக்கான பச்சை அரிசி, மாவரிசி எடுத்துடக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக சாப்பாட்டுக்கு செய்கிற புழுங்கல் அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி எதுனாலும் எடுக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 3/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு கப்புக்கு 1 கப்பு துவரம் பருப்பு கூட தாராளமாக எடுக்கலாம், சுவையாகவே இருக்கும். இப்போ ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துருங்க. அதற்கப்புறமா 2 கப்பு தண்ணீர், நான் அரிசி அளந்த கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். ஏன்னா தண்ணி அளவு நமக்கு தேவை. அதனால் நான் கப் அளவுக்கு சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அப்போ தான் பருப்பு சீக்கிரமாக வெந்து வரும். ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு சாதம் ரெடி ஆகிடும். இப்போ காய்கறிகள் எடுத்துருக்கிறேன். நம்ம விருப்பம் போல் என்ன காய்கறிகள்னாலும் நம்ம எடுக்கலாங்க. நான் இன்றைக்கி என்னென்னலாம் காய்கறிகள் எடுத்துருக்கேன்னா கோவைக்காய், சுண்டைக்காய், கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஸோ இது போல் காய்கறிகள் ஒரு 6 வகை எடுத்துருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1 எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், கீரெல்லாம் கூடாது, முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இல்லை காரமாக இருக்குது பச்சை மிளகானா 1-2 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். எனக்கு இப்போ நான் சேர்க்குறது காரம் இல்லாத பச்சை மிளகாய். ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்கான தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் தண்ணியாகவே. இப்போ பேன் எடுத்து ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். இப்போ அரிசி பருப்பு ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, 3/4 மணி நேரம். நான் 3/4 மணி நேரம் ஊற வச்சேங்க. இதை எடுத்து நம்ம பேனில் சேர்த்துடலாம். இது நம்ம எதுவும் வதக்கியெல்லாம் நம்ம செய்ய போகிறதில்ல, சுலபமாக செய்கிறதுன்னு சொல்லிட்டேன். மேலே சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ கீழே குக்கிங் மோடில் பட்டனை இறக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. காய்கறிகள் நான் இப்போ எடுத்துருக்க காய்கறிகள் பார்த்திங்கன்னா கோவைக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இதெல்லாம் சாம்பார் சாதத்தில் சேர்க்கலாமான்லாம் கேட்காதீங்க. நான் எப்போவுமே இது போல் சேர்த்து செய்வேன். கண்டிப்பாக கத்திரிக்காய் சேர்த்து செய்யுங்க. அந்த கத்திரிக்காய் தான் இந்த சாம்பார் சாதத்துக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். கொஞ்சம் குழைவாக வெந்து, மற்ற காய்கறிகள் குழையாது. அதனால் கத்திரிக்காய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப சுவை இருக்கும். இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் 5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு காய்கறிகள், அரிசி, பருப்பு சேர்க்குறீங்கன்னா ஒரு 5 கப் அளவுக்கு சேருங்க. நான் இப்போ 3 கப்பு சேர்த்துருக்குறேன். அதாவது அரிசி ஊற வச்சதுலேருந்து மொத்தமாக 5 கப்பு. இப்போ நம்ம எடுத்த அரிசி பருப்புக்கு மொத்தமாக எனக்கு தேவைப்பட்டது 7 கப்பு தண்ணீர் தேவைப்பட்டுச்சுங்க. 2 கப்பு தண்ணீர் பிறகு சேர்த்துருக்குறேன். நான் சுடு தண்ணி சேர்த்தேன். அந்த நேரத்தில் சுடு தண்ணி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கூடுதல் தண்ணி சேர்த்துடலாம். இது சாம்பார் சாதம் குழைவாக தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இந்த சாம்பார் பொடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ரொம்ப மனமும் சுவையாக இருக்கும். தாராளமாக அதை பார்த்து வீட்டிலேயே மிக்சியிலே அரைச்சி பயன்படுத்துங்க. ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பெருங்காய தூள்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது. புளி தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். சேர்த்து செய்யலாம், ஆனால் புளி சேர்த்து ரொம்ப நேரம் சமையல் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் பாதிக்கு அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டுருங்க. மூடி பாருங்கள், கொஞ்சம் திறந்தாப்பில் வைங்க. இந்த மூடியில் ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக மூடும் போது அந்த ஓட்டை வழியாக ஸ்டீம் வரும். ஸோ அந்த ஸ்டீம் எந்த பக்கம் படக்கூடாதோ அதை பார்த்து நீங்கள் அந்த மூடியை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். இப்போ தண்ணி இருக்கிறதுனால இது குக்கிங் மோட்லேயே தாங்க இருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா சாதம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. பருப்புமே எல்லாமே ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. பருப்பு முதல் கொண்டு உருளைக்கிழங்கு முதல் கொண்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் எனக்கு தண்ணீர் பத்தலை. 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்கிறேன். சுடு தண்ணி தான் சேர்க்கணுமா அப்படின்னா பச்சை தண்ணி கூட தாராளமாக சேர்க்கலாங்க. ஆனால் இது போன்ற சாம்பார் சாதம், வெஜிடேபிள் ரைஸ்க்கெல்லாம் நடுவில் பச்சை தண்ணி சேர்த்தோன்னா சுவை குறையும், அவ்வளோதான். மற்றபடி வேகெல்லாம் செய்யும், ஆனால் சுவை குறைஞ்சிரும். அதனால் சுடு தண்ணி சேர்க்கறது தான் சிறந்தது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கூடுதல் தண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னது. இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா அப்படியே குழஞ்சி வெந்துருச்சு. இது போல் துவரம் பருப்பு சீக்கிரம் வேக மாட்டேன்துன்னு கேட்டவங்களுக்கு இதுதான் நான் இப்போ செய்து காட்டியிருக்கிறேன். இவ்வளோ காய்கறிகள் அரிசி கூட சேரும் போதே அந்த துவரம் பருப்பு எவ்வளோ சீக்கிரம் வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க, புளியோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக உப்பு செக் பண்ணிடணும். உப்பு, புளிப்பு, காரம்
காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கணுங்க. ஏன்னா கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்ப்போம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு அடுத்து இந்த குக்கர் வார்ம் மோடுக்கு, சாதம் வெந்து அதுவாக வார்ம் மோடுக்கு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் விட்டுடுங்க. இப்போ எனக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ அவ்வளோதான், நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு டோட்டலாக. ஆனால் இது ரொம்ப சுவையாக இருக்குமான்னா அப்படி கிடையாது. இதோடைய தாளிப்பு தான் இந்த சாம்பார் சாதத்துக்கு மணமும் சுவையும் சேர்த்து கொடுக்கறது. இப்போ நமக்கு காய்கறிகள்லாம் வெந்துருச்சு, எந்த காயும் குழையாதுங்க, கத்திரிக்காய் மட்டும்தான் அதில் குழஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்ம் மோடுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த சூட்லேயே மேலும் நான் 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் நான். ஏன்னா அது ரொம்ப சூடு இருக்கும், அதுலேயே இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் நான். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன், அதாவது ஸ்டீல் ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டீல் பாத்திரத்துலையோ மண் சட்டிலையோ நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நான் வேறு பேன் வைக்கிறேன். நீங்கள் அதே பேன் தான் யூஸ் பண்ணணுன்னா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தாளிப்புகளை தாராளமாக எல்பிஜியில் செய்துக்கோங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வோ எல்பிஜிலே செய்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். நமக்கு எல்பிஜி நீண்ட நாள் வரணும், இல்லை அவசரத்துக்கு செய்யணும், அப்போ நம்ம இந்த ரைஸ் குக்கரை எப்படி பயன்படுத்தலாம், காலையிலே ஒரு 1 பாட் ரெசிபி இது போல் தாராளமாக செய்திடலாம். வெஜிடேபிள் ரைஸ் இதே மெத்தட் தான். இதுவே நீங்கள் சிறுதானியங்கள் சேர்த்து இதே வெஜிடேபிள் ரைஸை செய்யலாம், சாம்பார் சாதம் செய்யலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க, அப்போ தான் இந்த சாம்பார் சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், கடுகு சேர்க்காதீங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வரமல்லி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிள்ளை. அதாவது இந்த எண்ணெய் சூடானதும் குக்கிங் மோடில் போட்டுட்டு இந்த எண்ணெய் சூடாகிடும் ஒரு 2 நிமிஷத்துலேயே. அதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாமே சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சும்மா 1 நிமிஷம் தான் பொரிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, சாம்பாருக்குன்னு தனியாக அரைச்சி வைக்கிற சாம்பார் பொடி சேருங்க. அதுதான் ரொம்ப சுவை கொடுக்கும் இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு. சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அந்த சூட்லேயே விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் சாதத்து கூட சேர்த்துடலாம். பொடிசாக நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் சாம்பார் சாதத்துக்கு. பூண்டு விருப்பப்படுறவங்க ஆரம்பத்தில் காய்கறிகள் கூட ஒரு கைப்பிடி பூண்டு கூட உரித்து சேர்க்கலாம். நான் பெருங்காயம் கூடுதலாக சேர்க்கறதுனால பூண்டு நான் இதில் சேர்க்கலை. அதனால் நம்ம விருப்பம்தான் பூண்டு சேர்க்கிறது. அதேமாதிரி தாளிப்புக்கு சோம்பு சேர்த்து தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க இடித்து சேர்த்துக்கலாம் சோம்பு. நான் சாம்பார் பொடியிலே சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால எனக்கு தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் சாம்பார் பொடிக்கு சோம்பெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அப்போ அவங்கவுங்களுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். நெய் மணமும் அதே போல் இந்த கொத்தமல்லி மணமும் கமழ நல்ல தளன்னு சாம்பார் சாதம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுவையாக இருக்கும். நேரமானாலும் இந்த தளத்தளப்பு அவ்வளோ தூரம் கெட்டி ஆகாது, அரிசியை பொறுத்து. நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த ரெசிப்பியும். அதே போல் மிக்சர், இது போல் இலைவடம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நான் இப்போ செய்தது தான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். மிக்சர் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், எல்லாமே எடுத்து பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பண்ணுங்கள். நன்றி.